கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் பார்க்கலாம். A constant voltage source of 50 volt is maintained between points A and B of the circuit shown in figure. The current through the branch CD. இது வழியாக என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதான்னா வரணும். என்ன வரணும்னா பிரிட்ஜ் சர்க்கியூட் ஞாபகத்துக்கு வரணும். பிரிட்ஜ்னா என்ன? ஆக்சுவலாக பிரிட்ஜ் கனெக்ஷன் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு காம்பினேஷன், இப்படி ஒரு காம்பினேஷன், அடுத்து இப்படி ஒரு காம்பினேஷன், இப்படி ஒரு காம்பினேஷன். இது என்ன? 1 ஓம், தட் இஸ் பாயிண்ட் ஏ, பாயிண்ட் சி. அடுத்து இது பி, இது 2 ஓம், இது 4 ஓம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பாயிண்ட் டி, இது 3 ஓம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? அதாவது 4ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 ஓம் கிடைக்கும். அப்போது 4 ஓம் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆப்போசிட்டில் இருக்குது 2 × 3 6 ஓம். அப்போ இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை. அப்படின்னா இந்த பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ் ஆகலை. அப்போ நிச்சயமாக இந்த சிடிங்கிற பிரான்ச்சில் வந்து ஏதோ ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்போது இந்த பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகலை. அப்போ நிச்சயமாக கரண்ட்டு 0 கிடையாது, ஆப்ஷன்லேயும் 0 கொடுக்கல. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து உங்களோட ரூம், சரிங்களா? ஸ்டூடெண்ட்டோட ரூம். இது வந்து உங்கள் அப்பா, அதாவது பேரண்ட்ஸோட ரூம்னு வச்சுக்கோங்க. இந்த 2 ரூமுக்கு நடுவில் ஒரே ஒரு தின் வால் இருக்குது. இந்த தின் வாலை அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த அளவுக்கு திக்காக மாற்ற போகிறேன். நல்லா பாருங்கள், இந்த வாலோட திக்னஸை நான் கூட்ட போகிறேன். இது எதுவும் தப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்லை. கரெக்டாக. அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இந்த வாலை அப்படியே 2ஆக ஸ்பிட் பண்ண போகிறேன். பட் ஆனால் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, இது 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கிற 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இது யாரோட ரூம்? பேரண்ட்டோட ரூம். நடுவில் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உங்களோட ரூம். இது ஒரு 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா? இந்த வாலை 2ஆக ஸ்பிட் பண்ணிட்டேன். பட் ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் இருக்குது. ஆக்சுவலாக இது பெரிய திக்கான ஒரு வால். நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த திக்கான வால் தான் நான் இப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன பண்ணிட்டேன்? லைட் கண்டிப்பாக இதுக்கு நடுவில் கனெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கரண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ என்ன? இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன அர்த்தம்? இது 50 வோல்ட், ரைட்? இங்கேருந்து ஒரு கரண்ட் வருது. அந்த கரண்ட் இப்படியும் இப்படியும் டிவைட் ஆகும். அப்போ என்ன அர்த்தம்? 1 ஓம் அண்ட் 3 ஓம் ஆர் இன் பேரலல் கனெக்ஷன். அகைன் 2 கரண்ட்டும் சம் அப் ஆகிடும். மறுபடியும் அது ஸ்பிட் ஆகும். கரெக்டாக? 2 ஓம் 4 ஓம் இந்த ரெண்டும் ஸ்பிட் ஆக போகுது. அப்போ இதுவும் பேரலல் கனெக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்ன? 1/R = 1/1 + 1/3. கரெக்டாக? 1/R = 1/R1 + 1/R2. அப்போ என்ன பண்ணலாம்? 3 × 1 3 போட்டுக்கலாமா? 3 4/3. அப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்ன? 4/3, ரைட்டு. அடுத்து இந்த ரெண்டும் செகண்ட் காம்பினேஷன் 1/R2, 1/2 + 1/4. அதாவது ஃபார்முலா என்ன? 1/R ஈக்குவலண்ட் = 1/R1 + 1/R2. 1/R ஈக்குவலண்ட் = 1/R1 + 1/R2. அப்போது இது என்ன? 3/4. அரையும் உதவியும் கூட்டினா 3/4. இப்போ நம்ம 1/R1 4/3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 1/R2 3/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் நமக்கு என்ன வேணும்? R1 தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? ரெசிப்ரோகேட் பண்ணலாமா? அப்போ 1/R1 becomes R1. அப்போ என்ன கிடைக்கும்? 3/4. அடுத்து 1/R2 becomes R2. அப்போ தலைகீழ போடுங்க, 4/3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3/4 4/3 இந்த ரெண்டையும் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இதோட ஐ கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? இந்த ரெண்டும் சீரீஸாக. ஸோ இதோட நெட் வேல்யூ என்ன? 3/4. இதோட நெட் வேல்யூ என்ன? 4/3. இந்த ரெண்டுமே சீரீஸ் கனெக்ஷன். அப்போ ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு வியால் டிவைட் பண்ணிடலாமா? சரி. அப்போ வி எவ்வளவு? 50 வோல்ட்டு. ஆர் என்ன பண்ண போகிறோம்? 2 ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ். எதெல்லாம்? ஒன்று வந்து 3/4, இன்னொன்று வந்து 4/3. அப்போ இந்த ரெண்டையும் கூட்டிடலாமா? அப்போ 3/4 + 4/3 எல்சிஎம் எடுத்துடலாம். 4 3s are 12. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 3s are 9 + 4 4s are 16. அப்போ 25/12. சரி, நமக்கு ஓம்ஸில் அப்படி என்ன தெரியும்? V = I × R. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? I கண்டுபிடிக்கணும். அப்போ I = வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ். வோல்டேஜ் எவ்வளவு? 50. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 25/12. சரி, டினாமினேட்டர் பெர்ஃபெக்ட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, நியூமரேட்டர் பெர்ஃபெக்ட் ஃப்ராக்ஷனில் இல்லை. அப்போ 50/1ன்னு போட்டுக்கிறேன், 25/12ன்னு போட்டுக்கிறேன். அப்போ நியூமரேட்டர் இப்போ பெர்ஃபெக்ட் ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர் பெர்ஃபெக்ட் ஃப்ராக்ஷன். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஃப்ராக்ஷனை இன்னொரு ஃப்ராக்ஷனால் வகுக்க வேண்டாம். டினாமினேட்டர் ஃப்ராக்ஷனை தலைகீழ போட்டு பெருக்கிடலாம்.
அப்போ 125 is 25, 225 are 50. அப்போ 2 12s are 24. அப்போ கரண்ட் எவ்வளோ ஃப்ளோ ஆகுது? 24 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுது. புரியுதா? அப்போ என்ன மீனிங்? சப்ளையிலிருந்து 24 ஆம்ஸ் வெளியில் வருது. 24 ஆம்ஸ் வெளியில் வருது. அந்த 24 இங்கேயும் பிரியுது. மறுபடியும் அது ஒன்றா சேருது. சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நேராக பேரண்ட் டயக்ராமுக்கு வந்துடலாம். பேரண்ட் டயக்ராம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ நான் அந்த நடுவில் உள்ள அந்த இதை அழிச்சிடுறேன். சரிங்களா? சரி, இப்போ சப்ளையிலேருந்து எவ்வளோ கரண்ட் வெளியில் வருது? 24 ஆம்ஸ் வருதா? 24 வரைக்கும் வருது. அப்போ 24 டிவைட் ஆகுது. எங்கே டிவைட் ஆகுது? 1 ஓம்ஸ்லையும் 3 ஓம்ஸ்லையும். அப்போ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ண போகிறேன். அது என்ன கரண்ட் டிவிஷன் ரூல்? இப்போ டோட்டல் கரண்ட் எவ்வளவு? அதாவது 24 ஆம்ஸ். இது எங்கேயும் பிரியுது. 1 ஓம்ஸ் 3 ஓம்ஸ். கரெக்டாக? ரைட்டு, இதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இதை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது டாப் லேயர் வழியாக. அப்போது டோட்டல் கரண்ட் 24. த ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் நாட் நீடட் நியூமரேட்டரில் போடுங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையும் கூட்டிக்கங்க. ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 1 + 3 4 கிடைக்கும். கரெக்டாக? அதாவது ரெசிஸ்டன்ஸ் நாட் நீடட் நியூமரேட்டரில் வரணும், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டினாமினேட்டரில் வரணும். இந்த 2 பேரை தான் பிரித்து கொடுக்க போகிறோம். என் கையில் 24 ரூபா இருக்குது. இது என்னோட பெரிய பையன், இது என்னோட சின்ன பையன் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 24 ரூபாயை நான் 2 பேருக்கும் பிரித்து கொடுக்க போகிறேன். அப்போது எனக்கு எது தேவை? 1 ஓம் தேவை. அப்போ அதை எடுக்கக்கூடாது. எது தேவையில்லை? 3 ஓம்ஸ் தேவையில்லை. அதை மட்டும் நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. யார் 2 பேருக்கு நான் பிரித்து கொடுக்க போகிறேன்? 1 ஓமுக்கும் 3 ஓமுக்கும். அப்போ அதை ரெண்டையும் கூட்டி இங்கே போட்டுக்கணும். 1 4 is 4, 6 4s are 24. அப்போ 18 ஆம்ஸ். அப்போது 1 ஓம் வழியாக எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 18 ஆம்ஸ் ஃப்ளோ ஆகுது. அப்போ என்கிட்ட இருக்க 24 ரூபாயில் 18 ரூபாய் இங்கே கொடுத்தா மிச்சம் 6 ரூபா தானே இங்கே இருக்கும். புரியுதா? அப்போ 24ல் 18 ஆம்ஸ் இங்கே போயிடும். டினாமினேட்டரில் 6 ஆம்ஸ் இங்கே வந்துடும். கரெக்டாக? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கே இருக்கிற 18 ஆம்ஸ் இப்படியும் டிவைட் ஆக போகுது. நல்லா பாருங்கள். இந்த 18 ஆம்ஸ் இங்கே வரைக்கும் வருது. அப்போ 18 ஆம்ஸ் எங்கேயும் டிவைட் ஆகுது. இந்த 2 வழியாகவும் இது வழியாகவும் டிவைட் ஆகுது. இப்போ நான் இதை கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ரைட், அவ்வளோதான் என்னோட டாஸ்க். அப்படி இல்லைனா சேம் 24 மைனஸில் வச்சுக்கோங்க. இப்படி 24 போச்சுன்னா இப்படி என்ன வரும்? -24 வரும். ஸோ சேம் கரண்ட் டிவிஷன் ரூல். நல்லா பாருங்கள். -24 ஆம்ஸ் வருதா? 2 ஓம்ஸா? 4 ஓம்ஸா? புரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? 4 ஓம். கரெக்டு. அப்போது இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? 2 ஓம் வழியாக கண்டுபிடிக்க போகிறேன். நீங்கள் மைனஸை விட்டுருங்க, வெறும் நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. 24 இன்ட்டு தேவையில்லாத ரெசிஸ்டன்ஸ் 4 ஓம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4 + 2 6. புரியுதா? 1 6 4 6 24. அப்போ 16 ஆம்ஸ். அப்போ 2 ஓம்ஸ் வழியாக -16 ஆம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டேரக்ஷனை மாற்றி போடுங்க, ப்ளஸ் ஆயிரும். அப்போ 16 ஆம்ஸ் எடுக்குது. அப்போ இது வழியாக எவ்வளோ ஆம்ஸ் வருது? 16 ஆம்ஸ் வருது. அப்போ என்கிட்ட இருக்க 18 ரூபா இங்கே இருக்குது. அப்போ 16 ரூபா அங்கே போயிடுச்சு. அப்போ மிச்சம் இங்கே என்ன வரும்? 2 ஆம்ஸ். அப்போ எது கரெக்டு? முடிஞ்சுதா? அவ்வளோதான் ப்ராப்ளம்.